Welcome to TechOCS channel. In this video, we are going to see a topic named deterministic pushdown automata and non-deterministic pushdown automata. நம்ம வந்து finite automataல படிச்ச மாதிரி DFA, NFA அப்படினு சொல்லிட்டு ரெண்டு finite automata types படிச்சோம் இல்லையா? So அதே மாதிரி pushdown automataலயும் we are having two types. The same concept what we studied in finite automata is applicable to pushdown automata. அங்க நம்ம வந்து நிறைய problems பார்த்திருப்போம். இங்க நம்ம வந்து first deterministic pushdown automata, non-deterministic pushdown automata na என்னன்னு பார்த்துட்டு we will see the common examples or problems under that. Okay, so a pushdown automata is deterministic if all derivations in the design has to give only single move. ஒரு input க்கு okay, ஒரு input க்கு ஒரே ஒரு derivation, அதாவது design ஒரே ஒரு move மட்டும் இருந்துச்சு அப்படினா that is deterministic. நம்ம ஆல்ரெடி finite automata படிச்ச மாதிரி தான். For single input if there is only one transition then it is deterministic. அதே தான் இங்க pushdown automataல அதாவது எல்லா derivationக்கும் ஒரே ஒரு move இருந்துச்சு, single move இருந்துச்சுனா that is deterministic. If it has more than one move, then it is non-deterministic. Pushdown automata is non-deterministic. With one transition, we can take more than two moves. So, ரெண்டு moves எடுக்கலாம். So, இங்க பொறுத்த வரைக்கும் pushdown automata பொறுத்த வரைக்கும் non-deterministic எப்படி சொல்லலாம்னா ஒரே இன்புட்க்கு ஓகே ஒரே இன்புட் ஸ்டாக்லயும் ஒரே இன்புட் ஆனா ரெண்டு ஆபரேஷன் நடக்குது. இப்போ இங்க வேற வர்க் நடக்குது, இங்க வேற வர்க் நடக்குது. ஆனா இந்த இன்புட் பாருங்க ரெண்டுமே சேம். சோ இதுவும் வந்து non-deterministic. இன்னொரு வேளை சொல்லலாம் பாருங்க, இந்த இன்புட் வேற இந்த இன்புட் வேற ஓகே, ஆனா ஸ்டாக் சிம்பல் ஒன்னே தான். சோ இதுவும் non-deterministic தான். சோ புஷ்டவுன் நம்ம வந்து ஃபைனைட் ஆட்டோமேட்டால Q0 ல இருந்து A வரை ரீட் பண்ணும்போது Q1 க்கு போனாலும் Q2 க்கு போனா இது வந்து non-deterministicனு சொல்லிருக்கோம். அதே மாதிரி தான் புஷ்டவுன் ஆட்டோமேட்டால ஒரே இன்புட் ஒரே ஸ்டாக் சிம்பல் ரெண்டு மூவ் நடக்குதுன்னா அதுவும் non-deterministic. இங்க வந்து பாருங்க வேற வேற இன்புட் ஆனா ஒரே ஸ்டாக் சிம்பல் அப்படினாலும் இட் இஸ் non-deterministicனு சொல்றாங்க. அப்போ நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து pushdown automata construct பண்ணும்போது நம்ம இதெல்லாம் இந்த மாதிரி construct பண்ணா that is non-deterministic. அதே நம்ம இந்த இது இல்லாம ஒரு single moveக்கு மட்டும் construct பண்ணா that is deterministic pushdown automata. அதே போல non-deterministicக்கும் deterministic pushdown automataக்கும் deterministic non-deterministic ரெண்டுத்துக்குமே 7 tuples தான். So there is no difference. ஆனா இந்த del transition function மட்டும் differ ஆகும். ஓகேவா? So in upcoming session we will see the problems based on pushdown automata. So construct PDA that accepts the language 0 power n 1 power n for n greater than or equal to 1. So அப்ப இதுக்கு language என்னன்னு பார்த்தா 0 1 அடுத்து 0 0 1 1 triple 0 1 1 1. So இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் இல்லையா? So இது நம்ம ஆல்ரெடி இந்த languageல இருந்து இது generate ஆகுங்கிறது finite automataல படிச்சிருக்கோம். So before drawing the transition diagram நான் stack operation எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? சோ இனிஷியலா வந்து ஸ்டாக்ல வந்து நம்ம என்ன பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம எதுமே இருக்காது. சோ Z0 புஷ் பண்ணனும். ஓகே, இனிஷியலா நம்ம என்ன பண்ணனும் Z0 புஷ் பண்ணனும். Z0 புஷ் பண்ணதும் நம்ம என்ன பண்ணனும்னா we are reading the input. சரி நம்ம இத எடுத்துக்கலாம். ஓகேவா? we are reading the input 0 0 வந்துச்சுனா ஸ்டாக்ல புஷ் பண்ணனும். ஓகே, சோ 0 if 0 னா புஷ் பண்ணனும். ஓகே, if 1 வந்துச்சு அப்படினா நான் என்னன்னு சொல்றேன், இப்போ அடுத்த இன்புட் என்ன 0, சோ அதையும் நம்ம புஷ் பண்ணனும். அடுத்த இன்புட் என்ன 0, அதையும் நம்ம புஷ் பண்ணனும். ஓகே, இப்போ புஷ் பண்ணியாச்சு. இப்போ 1 ரீட் பண்றோம். 1 ரீட் பண்ணதும் நம்ம என்ன பண்ணனும்னா we have to pop out 0. ஒரு 0வை ஒரு 1க்கு பாப் அவுட் பண்ணும். அப்போ 1 ரீட் பண்ணதும் ஒரு டாப் ஆஃப் தி ஸ்டாக்ல 0 இருக்கு, அதை நம்ம பாப் அவுட் பண்ணிரோம். ஓகே, அடுத்து திரும்பியும் நான் 1 ரீட் பண்றேன். டாப் ஆஃப் தி ஸ்டாக்ல என்ன இருக்கு 0 இருக்கு. சோ நான் என்ன பண்றேன், இத பாப் அவுட் பண்ணிறேன். திரும்பியும் நான் 1 ரீட் பண்றேன். டாப் ஆஃப் தி ஸ்டாக்ல இப்ப என்ன இருக்கு 0 இருக்கு. சோ நான் இத பாப் அவுட் பண்ணிறேன். ஓகே, இப்போ என்னோட ஸ்ட்ரிங்ல வந்து எதுமே இல்ல. we will consider it as epsilon. அப்ப epsilon Z0. அப்போ இங்க ஸ்ட்ரிங்கும் முடிஞ்சிருச்சு, ஸ்டாக் சிம்பலும் Z0 னா நம்மளோட ஸ்ட்ரிங் அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறத நம்ம ஃபைனலைஸ் பண்ணிரலாம். Okay, now we will draw the transition diagram for this. Okay, so நான் இனிஷியலா என்ன சொன்னேன், ஸ்டாக்ல வந்து நம்ம வந்து Z0ங்கிறது தான் வச்சிருப்போம். ஓகேவா? Z0ங்கிறது ஸ்டாக்ல இனிஷியலா இருக்கும். ஓகே, so what is the input? இப்போ நம்ம வந்து மினிமம் இன்புட் வந்து 0 1. ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம வரையறோம்னு வெச்சுக்கோங்க. இப்போ Q0 ல இருந்து ஓகே I am reading the input 0 0வை ரீட் பண்றேன். ரீட் பண்ணதும் ஸ்டாக்ல என்ன இருக்குன்னு பார்க்கறேன். ஸ்டாக்ல Z0 இருக்கு. Z0 இருக்குன்னா 0வை கொண்டு போய் ஸ்டாக்ல புஷ் பண்ணிருன்னு சொல்றோம். ஓகே, Z0 அப்படியே வச்சிட்டு 0வை புஷ் பண்ணுன்னு சொல்றோம். சோ 0 இங்க புஷ் ஆயிடுச்சு. அடுத்து நான் என்ன ரீட் பண்றேன் 1. இப்போ நான் 1 ரீட் பண்ணேன் அப்படினா நான் என்ன பண்ணனும், 1 ரீட் பண்ணா நம்ம என்ன படிச்சோம், 1 ரீட் பண்ணா நம்ம என்ன பண்ணனும் 0வை பாப் அவுட் பண்ணிரணும். ஓகேவா? சோ நான் 1 ரீட் பண்றேன். ஸ்டாக்ல என்ன இருக்கு 0 இருக்கு. ஓகே, ஸ்டாக்ல 0 இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிரணும், அதை வந்து பாப் அவுட் பண்ணிரணும். பாப் அவுட் பண்ணனும்னா இந்த இடத்துல எதுவுமே பண்ணல, அந்த ஆபரேஷன் நம்ம என்ன பண்ணிருக்கோம், பாப் அவுட் ஆபரேஷன் பண்ணிருக்கோம். அதனால இங்க எப்சிலான் டினோட் பண்ணனும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் Q1 இப்போ முடிஞ்சிச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் 0 1 க்கு போட்டாச்சு. ஓகே, இப்போ அடுத்து 0 0 1 1 க்கு ட்ரை பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 0 ரீட் பண்றேன்.
ஸ்டாக்ல Z0 இருக்கு. ஓகே, அப்ப நான் என்ன பண்றேன், 0வை புஷ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு அதுக்கப்புறம் எவ்வளவு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வேணாலும் வந்தாலும் நான் ஸ்டாக்ல என்ன தான் பண்ணும், புஷ் தான் பண்ணும். அப்போ 0, ஸ்டாக்ல எனக்கு ஆல்ரெடி என்ன இருக்கு, ஸ்டாப் ஆஃப் த ஸ்டாக்ல 0 இருக்கு. ஸோ அது இங்க போட்டாச்சு. ஸோ 0 வந்தா என்ன பண்ணும், நம்ம எகைன் புஷ் தான் பண்ணும். அதனால இந்த 0வை நம்ம ஒண்ணுமே பண்ணாம அப்படியே வச்சுட்டு அடுத்து வர 0வை புஷ் பண்றோம். ஓகே, இப்போ திரும்பி அடுத்த 0வை புஷ் பண்றதுக்கு பாருங்க, நான் திரும்பியும் 0வை என்னோட இன்புட் சிம்பிள் 0, நான் டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன இருக்கு 0. அப்ப நான் என்ன பண்ணுவோம், அந்த 0வை அப்படியே வச்சுட்டு அடுத்து இன்னொரு 0வை நான் புஷ் பண்றேன். அப்போ எவ்வளவு நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்தாலும் இந்த டிரான்சிஷன் வந்து என்ன பண்ணிரும் அப்படின்னா ஜீரோஸை புஷ் பண்ணிக்கிட்டே வரும். இப்போ நான் 0 முடிஞ்சிருச்சு, அடுத்து என்னோட இன்புட் வந்து 1. அப்ப நான் 1 பார்த்ததும் என்ன பண்ணும், 0வை பாப் அவுட் பண்ணும். ஸோ 1 பார்த்ததும் ஃபர்ஸ்ட் 0 டாப் ஆஃப் த ஸ்டாக்ல 0 இருந்துச்சுன்னா நான் அதை வந்து பாப் அவுட் பண்ணிட்டேன். பாப் அவுட் பண்றது டினோட் பண்றதுக்கு எப்சிலான். இப்போ இதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ ஒன்ஸ் வேணாலும் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ டாப் ஆஃப் த ஸ்டாக்ல 0 இருந்தா மட்டும் என்ன பண்ணிரு, பாப் அவுட் பண்ணிருன்னு சொல்றோம். ஓகே, அப்ப திரும்பியும் அடுத்து 1 வருது, நான் இந்த 0வை பாப் அவுட் பண்றேன். திரும்பி 1 வருது, இந்த 0வை பாப் அவுட் பண்றேன். இப்போ 3 0க்கு 3 1 வந்து முடிஞ்சிருச்சு, நம்ம பாப் அவுட் பண்ணியாச்சு. இப்போ Z0 இருக்கு. இப்போ Z0 தான் இருக்குங்கும் போது நம்ம என்ன பண்ணும், நம்மளோட இன்புட்லயும் எப்சிலான் இருக்கு. கரெக்டா? அப்ப நம்ம என்ன பண்ணும், இன்புட்லயும் எப்சிலான் இருக்கு, இதுலயும் இது இருக்குன்னா, சோ இன்புட்ல எப்சிலான், ஸ்டாக்ல Z0 அப்படின்னா நம்ம வந்து எந்த ஆபரேஷனும் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம், ஃபைனல் ஸ்டேட்க்கு போயிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி transition diagram for this language. So இங்க பாருங்க, இப்போ first ஒரு 0 வந்தா இந்த first 0க்கு top of the stackல Z0 இருக்கு, புஷ் பண்ணிட்டோம். அடுத்து எவ்வளவு 0 வந்தாலும் இதுதான் transition. அடுத்து first 1 பார்த்ததும் 0 top of the stackல இருந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன பண்றோம், அதை பாப் அவுட் பண்ணிரோம். அதுக்கப்புறம் எவ்வளவு ஜீரோஸ் வந்தாலும் எவ்வளவு ஒன்ஸ் வந்தாலும் வர ஒவ்வொரு ஒன்னுக்கும் பாப் அவுட் பண்ணிட்டே வரும். இப்படி பாப் அவுட்டே பண்ணிட்டு வரும்போது எப்ப நம்ம ஸ்ட்ரிங்கும் முடியுது, ஸ்டாக்கும் Z0 இருக்கு அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஃபைனல் ஸ்டேட்க்கு அக்செப்ட் this thing is accepted அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ ராங்கான இன்புட் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க 0 0 1 0 0 1 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டாப் ஆஃப் தி ஸ்டாக்ல Z0 இருக்கும். கரெக்டா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் 0 எல்லாம் என்ன பண்ணுவேன், புஷ் பண்ணிடுவேன். இப்போ புஷ் பண்ணதும் ஃபர்ஸ்ட் 1 பாக்குறேன். ஃபர்ஸ்ட் 1 பார்த்ததும் 0வை பாப் அவுட் பண்றேன். திரும்ப இங்க இடத்துல எப்சிலான். கரெக்டா? அடுத்து செகண்ட் 1 பாக்குறேன், 0வை பாப் அவுட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு அடுத்த ஸ்ட்ரிங்ல என்ன இருக்கு, இன்புட் டேப்ல எப்சிலான் இருக்கு. ஆனா டாப் ஆஃப் தி ஸ்டாக்ல என்ன இருக்கு, 0 இருக்கு. அப்போ எப்போ எப்சிலானும் Z0 மீட் ஆகுதோ அப்பதான் வந்து ஸ்ட்ரிங் இஸ் அக்செப்டட், இல்லனா ஸ்ட்ரிங் இஸ் நாட் அக்செப்டட். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன் எழுதலாம். ஓகேவா? இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன் நான் சொன்னேன், இன்ஸ்டன்டேனியஸ் டிஸ்கிரிப்ஷன் ஆர் ஐடின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அது நம்மளை வந்து புஷ் டவுன் ஆட்டோமேட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதும் எழுத சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு எப்படி எழுதலாம்னா, del I am in the state Q0, del of Q0ல இருக்கேன். நான் ஐம் ரீடிங் தி இன்புட் 0, டாப் ஆஃப் த ஸ்டாக் Z0. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q0லே தான் இருக்கேன். ஆனால் என்ன வேலை நடக்குது, ஐ எம் புஷிங் தி 0 இன்டு தி ஸ்டாக். ஓகேவா? இது முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் del ஆஃப் Q0ல தான் இருக்கேன். திரும்பியும் Q0ல இருந்து நான் திரும்பியும் 0வை ரீட் பண்றேன். என்னோட டாப் ஆஃப் தி ஸ்டாக்ல 0 இருக்கு. ஓகே, அப்ப என்ன வேலை நடக்குது, நான் திரும்பியும் Q0லே தான் இருக்கேன். ஆனா டாப் ஆஃப் தி ஸ்டாக்ல என்ன இருக்கு, 0. நான் என்ன புஷ் பண்ண போறேன், 0 புஷ் பண்ண போறேன். ஓகே, சோ இந்த டிரான்சிஷன் தான் எவ்வளவு ஜீரோஸ் வந்தாலும் புஷ் பண்றது. நெக்ஸ்ட் அடுத்து del ஆஃப் Q0ல இருந்து ஐ எம் ரீடிங் தி இன்புட் 1. ஓகே, டாப் ஆஃப் தி ஸ்டாக்ல என்ன இருக்கு, 0 தான் இருக்கு. அப்படிங்கும்போது நான் எங்க மூவ் ஆகுறேன், Q0ல இருந்து 1 ரீட் பண்ணும்போது நான் எங்க மூவ் ஆகுறேன், Q1க்கு மூவ் ஆகுறேன். அப்போ ஸ்டாக் ஆபரேஷன் என்ன நடக்குது, பாப் அவுட் நடக்குது. ஒரு 1க்கு ஒரு 0வை பாப் அவுட் பண்றோமா, அப்ப இந்த இடத்துல எப்சிலான். ஓகே, சோ இதுக்கப்புறம் திரும்பியும் del ஆஃப் நான் இப்போ எந்த ஸ்டேட் போயிட்டேன், Q1க்கு போயிட்டேன். சோ Q1ல இருந்து ஐ எம் ரீடிங் தி இன்புட் 1. ஓகே, டாப் ஆஃப் தி ஸ்டாக் 0. அப்படிங்கும்போது நான் என்ன பண்றேன், Q1ல இருந்து எல்லா ஜீரோஸையும் பாப் அவுட் பண்ணிடுறேன். வர ஒவ்வொரு 1க்கும் எல்லா 0வையும் பாப் அவுட் பண்ணிடுறேன். அடுத்து del ஆஃப் Q1ல இருந்து எப்போ நான் எப்சிலான்ங்கிற சிம்பிளை ரீட் பண்றேனோ, என்னோட டாப் ஆஃப் த ஸ்டாக்கு Z0ன்னு இருக்கோ, அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், Q2க்கு மூவ் ஆகிடுறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் மீன்ஸ் இட் இஸ் இன் அக்செப்டிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0 0 1 1க்கு பார்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் Q0ல இருக்கேன். ஓகே, Q0ல இருந்து I am reading the input 0 0 1 1. ஓகே, அப்ப என்ன நடக்குது, நான் Q0ல 0 ரீட் பண்றேன். ஸ்டாக்ல என்ன இருக்கு, Z0 இருக்கு. ஓகே, சோ 0, Z0னா நான் என்ன பண்றேன், Q0லே தான் இருக்கேன். ஓகே, I am pushing the 0 into the stack 0 1 1 இருக்கும். அடுத்து Q0ல இருந்து நான் 0வை பார்க்கறேன்.
டாப் ஆஃப் தி ஸ்டாக்ல என்ன இருக்கு 0. அப்ப 0 டாப் ஆஃப் தி ஸ்டாக் 0 இன்புட் டு 0. அப்ப நான் என்ன பண்ணனும், நம்ம அதையும் புஷ் தான் பண்ணனும். அப்ப நான் இங்க புஷ் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்து Q0 ல இருந்து நான் 1 ரீட் பண்றேன். 1 ரீட் பண்ணும்போது ஒரு 0வை நான் பாப் அவுட் பண்ணிடுறேன். அப்ப எனக்கு இங்க என்ன நடக்குது, Q1 க்கு போயிடுறேன், இன்னொரு 1 இருக்கு. Q1 ல இருந்து திரும்பியும் நான் இன்னொரு 1 ரீட் பண்றேன். அந்த 1 ரீட் பண்ணதும் இன்னொரு 0வை பாப் அவுட் பண்ணிடுறேன். Q1 ல இருந்து எனக்கு இப்ப இங்க வந்து சிம்பிள்ல எதுவுமே கிடையாது, எப்சிலான். ஓகேவா, முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல எல்லாமே எப்சிலான் இருக்கும். இப்ப Q1 ல இருந்து நான் எப்சிலான் ரீட் பண்றேன். டாப் ஆஃப் தி ஸ்டாக் என்னவா இருக்கு, Z0 இருக்கு. அப்படிங்கும்போது it is accepting. So இது ஒரு push down automata வரைய சொன்னா you need to diagram the transition diagram and instantaneous description and அதோட input வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா deterministic push down automata. அதாவது ஒரு இன்புட்க்கு டிஃபரண்ட் ஸ்டாக் சிம்பல் டிஃபரண்ட் ஆபரேஷன் நடக்குது. அதனால இது டிட்டர்மினிஸ்டிக் புஷ் டவுன் ஆட்டோமேட்டா. இதே ஒரே இன்புட்க்கு ஒரே ஸ்டாக் சிம்பலுக்கு இங்க வேற வேற நடந்துச்சுன்னா அது நான் டிட்டர்மினிஸ்டிக். ஓகேவா? ஓகே.